உத்தராகண்ட் மாநிலத்தில் திடீரென மாயமான ஊடகவியலாளர் ராஜீவ் பிரதாப் ஆட்சியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவி தெரிவித்துள்ளார். நடந்தது என்ன? உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜீவ் பிரதாப். ஊடகவியலாளரான இவர் கடந்த 19ஆம் தேதி திடீரென காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராஜீவ் பிரதாப்பின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் ஜோஷியாரா தடுப்பணையில் ஊடகவியலாளரின் கார் கண்டெடுக்கப்பட்டது. இதனால் ஆற்றோர பகுதியில் போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். அப்போது கங்கூரி அருகே உள்ள பாகிரதி ஆற்றில் ராஜீவ் பிரதாப்பின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதனிடையே ராஜீவ் பிரதாப்பின் மனைவி தனது கணவரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், என் கணவர் காணாமல் போன அன்று இரவு 11 மணி அளவில் அவருடன் பேசினேன். அதன் பிறகுதான் அவர் காணாமல் போயிருக்கிறார். சமீபத்தில் உத்தரகாசி மாவட்ட மருத்துவமனை மற்றும் பள்ளி பற்றி தனது புலனாய்வு குறித்து தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றியிருந்தார். அதன் பிறகு அவருக்கு ஏராளமான மிரட்டல் வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வீடியோக்களை நீக்காவிட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என பலரும் மிரட்டல் விடுத்ததாக அவர் தெரிவித்திருந்தார். அவர் காணாமல் போன அன்று இரவு 11 மணி அளவில் அவருடன் பேசியதாகவும், அதற்கு பிறகு இரவு 11:50க்கு அவருக்கு வாட்ஸ்ஆப்பில் ஒரு செய்தி அனுப்பியதாகவும் குறிப்பிட்டவர், அந்த மெசேஜ் டெலிவரி ஆகவே இல்லை என தெரிவித்தார். அவர் தவறுதலாக அணையில் விழவில்லை, அவரை யாரோ கொலை செய்து காருடன் தள்ளிவிட்டுள்ளனர் என தனது சந்தேகத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் போலீசார் உடற்கூறாய்விற்கு பிறகே இது கொலையா விபத்தா என்பது தெரியவரும் என குறிப்பிட்டனர். ஊடகவியலாளரின் மர்ம மரணம் அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சைகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது.